ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாங்க ஷேர் மார்க்கெட்டில் கடும் வீழ்ச்சி வந்து ஏற்பட்டிருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விற்கலாமா இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்குமே வந்து நம்ம சஜஷன் பண்ணல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் வந்து சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு அட்வைசர்கிட்ட இல்லை உங்களோட ஃபினான்சியர்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ, நீங்கள் செல் பண்ணணுமோ இல்லை பை பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டில் இந்த போர் நடக்கிறனால, அதுவும் இல்லாமல் இந்த ஆயில் தட்டுப்பாடுனால, ஸோ குரூட் ஆயில் விலைலாம் ஏறி இருக்குது. போகிறனாலையும் கடும் வீழ்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு ஷேர் மார்க்கெட்டில். அதோட தாக்கம் வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஃபுல்லாகவே இதோட தாக்கம் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஸோ சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கடும் வீச்சில் இருக்குது. நாடு முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 மந்த் வந்து நியர்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீழ்ச்சியில் தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஃபுல்லாக கடும் வீழ்ச்சியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட கொரோனாவில் ஏற்பட்ட வீழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அதில் 80% தொற்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 50 23,000க்கு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டு பிரகாரம், அதாவது 19th. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 53.451க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது 3,000ம் 4,000ம் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி 7,000 கிட்ட இறங்கி போயிடுச்சு. ஸோ பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்க போகிறோம். பிஇ ரேஷியோ என்னன்னா பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ வந்து ரொம்பவும் ஆவரேஜாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஃபேராக. அதாவது இதுதான் வந்து உண்மையான ரேட், அதாவது அந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து பிஇ ரேஷியோ வந்து 80:20 இருக்குது. ஸோ ஃபேர் வேல்யூ. 12 to 15 இருந்துச்சுன்னா புவர் உங்களுக்கு. ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா 25. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கரெக்டான நேரம், வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஇ ரேஷியோ. ஸோ இது வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கருதக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். நம்ம 10 இயர்ஸ்க்கு இல்லை 5 இயர்ஸ்க்கு, ஏன் ஜஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி பிஇ ரேஷியோ வந்து ரொம்பவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ எல்லா ஷேருமே வந்து இந்த ப்ரைஸ் தான்ப்பா அப்படின்னு ஒரு 10 ரூபா போடலாம், அது 10 ரூபா தான், அந்த ரேட்டில் இருக்குது. அதே தான் கோல்டும் சில்வரும் பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு சொல்லவே வேணாங்க. நீங்கள் வந்து லாங் டைம் தான் வந்து பை பண்ணி ஆகணும். நான் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கணும்னா வேலைக்கு ஆகாது. அது நீங்கள் லாங் டைம் கன்ஃபார்மாக ஏற தான் போகுது. ஸோ கோல்டு சொல்ல வேணாம். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர்ஸும். ஸோ ஷேர்ஸும் எந்த இதுவாக இருந்தால் நீங்கள் லாங் டைம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு இது போகும். சிம்பிளுங்க நிஃப்டி இது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது அவசரப்படுறவங்க கிட்டேருந்து பணத்தை எடுத்து பொறுமையாக இருக்கவங்ககிட்ட கொடுக்கறது தான் ஷேர் மார்க்கெட்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ எதுக்கு நம்ம வீடியோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி போட்டிருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது. ஸோ இதில் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வாங்கி போட்டால் டெஃபினட்டாக அது வந்து ஏற தான் போகுது. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அடமானம் வைக்கலாம் அப்படின்னு வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து இன்டிமேட் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக பல மடங்கு ஏறும். இப்போ வந்து மேலேயும் கீழேயும் ரொம்ப ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க சில்வரில். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சும்மா இப்போ போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. க்ரீன் அப்ஸ் அடிக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர டவுன் ஆகுது சில்வரு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்முக்கு வந்து இது வந்து சூப்பர். ஆனால் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூஸ் வரைக்கும் தான், இந்த நியூஸ்னால தான் இப்போ இறங்கியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கன்ஃபார்மாக. இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறவங்க இன்னும் கீழே இறங்கிச்சின்னா இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நியூஸ்னாலேயும் இப்போ இருக்க சூழ்நிலையினால தான் வந்து இது ஆகுது. அந்த ஸ்டாக்னாலேயோ இல்லை அவங்க வந்து லாஸ் அடைஞ்சனாலேயோ கிடையாது. இது என்றைக்கு வந்து ரிக்கவர் ஆகுதோ அன்றைக்கி வந்து சடனாக ஏறிடும். ஸோ இது வந்து மிகப்பெரிய லாபத்தை நம்ம வந்து அடையலாம். இது வந்து யாரோட வாங்கணும், பை பண்ணணும் இல்லை விற்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணவே கிடையாது. எங்களுடைய கருத்து நாங்கள் பண்ணுறது. ஸோ எங்கள் சர்க்கிள்குள்ளே நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறது தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்சியர்கிட்டையும் இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டும் இல்லை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ, உங்கள் மைண்ட் செட்டு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பை பண்ணலாமா இல்லாட்டி ஸ்டாக் அப்படியே வச்சுக்கலாமா இல்லாட்டி செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கரெக்டான முடிவை வந்து எடுத்துக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படின்னு முழுக்க டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் நம்ம அடிக்கடி போடுவோம். ஸோ இதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.